அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேகா தலைவர் விஜயுடன் 25 ஆண்டு காலம் பயணித்த பி.டி. செல்வகுமார் திமுகவில் இணைந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2003ஆம் ஆண்டு முதல் விஜய்க்கு மக்கள் தொடர்பு அலுவலராக இருந்தவர் பி.டி. செல்வகுமார். அவர் தற்பொழுது திமுகவில் இணைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அறிவாலயத்தில் விஜயுடன் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக மேலாளராக பணியாற்றிய செல்வகுமார் தற்போது திமுகவில் இணைத்திருக்கிறார். ஏற்கனவே திமுகவின் சார்பில் நிறைய பல்வேறு கட்சிகளுடன் இணைப்பு விழா தொடர்ச்சியாக அறிவாலயத்தில் நடைபெற்று வரும் நிலையில் செல்வகுமார் தற்போது திமுகவில் இணைந்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. ஏனென்றால் கடந்த 25 ஆண்டுகளாக அவர் நடிகர் விஜயனுடைய மேலாளராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக விஜயுடன் பல்வேறு பயணங்களிலும் உடனிருந்தவர். மேலாளராக மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அவருக்கு விஜய்க்கு கிட்டத்தட்ட தனி செயலாளராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமாகவிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் அந்த கட்சியில் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. அதன் அடிப்படையிலே தற்போது அவர் திமுகவில் இணைந்திருக்கிறார். முதலமைச்சரை சந்தித்து அறிவாலயத்தில் இணைந்திருக்கிறார். அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல்வேறு கட்சியிலிருந்து இணைந்த முக்கிய பொறுப்பாளர்களுக்கு பொறுப்புகள் திமுக சார்பில் உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே இவருக்கும் முக்கிய பொறுப்பு ஏதேனும் வழங்கப்பட இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தாவேகாவினர் நிறைய பேர் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர்கள் திமுகவில் வந்து தங்கள் இணைத்துக் கொள்ள தயாராக இருப்பதாகவும் தற்போது விஜயனுடைய முன்னாள் மேலாளர் தெரிவிக்கிறார். அதன் அடிப்படையிலே தாவேகாவுடைய கட்சி ஆரம்பித்த பிறகு அது அரசியலாக பயணித்து தேர்தல் சந்தித்த பிறகு இது போன்ற நிறைய பேர் வெளியே வருவார்கள் என்று தற்போது விஜயனுடைய முன்னாள் மேலாளர் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே தற்போது அறிவாலயத்தில் முதலமைச்சர் சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.